பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உன்னை இங்க வரவேற்கிறேன். நான் ரெவரண்ட் சேரா ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய சிந்தனை துளிகளை நாம் சிந்தித்து விட்டு ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோமாக. கடந்த நாட்களிலே மனைவிமார்களுக்காக போட்டிருந்தோம். கணவன்மார்களின் ஏக்கங்கள், மனைவிமார்களின் ஏக்கங்கள் என்று சொல்லி நம்ம போட்டிருந்தோம். அநேகர் பார்த்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே கணவன்மார்களுக்குள்ள இருக்கிற மனதில் இருக்கிற ஏக்கங்கள், கதறல்கள் ஆர் கணவன்மார்கள் பேசுகிறார்கள். அவர்களுடைய இருதயங்களிலே இருக்கிற சில குட்டி குட்டி ஆசைகள் உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருந்திருந்தால், இந்த அ இந்த 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 டாபிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பாயிண்ட்டா நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். கண்டிப்பாக இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா மனைவிமார்களும் இத கண்டிப்பா பாருங்க. நம்பர் 1, வேலை முடிந்து வீட்டுக்கு வரும்போது மலர்ந்த முகத்துடன் என்னை வரவேற்க வேண்டும் என்று விரும்புகிறார். கண்டிப்பாக ஒருவேளை நீங்க வீட்ல தான் இருக்கிறீங்க, வேலை செய்யல அப்படின்னு இருக்கிறீங்கனாக்கா, வீட்ல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபோ அல்லது வேலை முடித்துட்டு வந்து வீட்ல இருக்கிறீங்களோ, அவர் கணவன்மார்களோ யாரா இருந்தாலும் வீட்டிற்கு வரும்போது ஒரு மலர்ந்த முகத்துடன், ஒரு சிரித்த முகத்துடன் அவங்கள நீங்க வரவேற்பு கொடுத்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக அது ஆசீர்வாதமாக இருக்கும். வெளியே செல்லும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பே ஆயத்தமாக வேண்டும். சில வைஃப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அஃப்கோர்ஸ் ஆண்களா இருக்கிறதுனால அவங்க என்ன ஒரு வெறும் பேண்ட் ஷர்ட் தானே, பெண்கள் வந்து லேட் ஆக்குவாங்க. சாரி கட்டணும், அப்புறம் மேக்கப்லாம் போடணும் அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில அவங்களுக்கு வந்து லேட்டா கிளம்புவாங்க. அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வெளியே செல்லும்போது குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே ஆயத்தமாக வேண்டும். பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னாக்கா, கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ண வைக்க மாட்டீங்க. சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். மனைவிமார்கள் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம். அடுத்த பாயிண்ட் வந்து கிச்சன் நீட்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒருவேளை மனைவிமார்கள் ரொம்ப பிஸியா இருக்கிறீங்க, உங்களால இதெல்லாம் செய்ய முடியலனாக்கா, அப்பப்போ அந்தந்த நேரத்துல ஒரு காரியத்தையும் நீங்க நீட்டா அந்தந்த நேரத்துல தொடச்சு கிடச்சு வச்சுட்டீங்கன்னாக்கா, கிச்சன் நீட்டா இருக்கும், சுத்தமா இருக்கும். கண்டிப்பா அத கணவன்மார்கள் அவங்க உள்ளத்துல இருந்தாலும் வெளியில சொல்லாமல் கண்டிப்பாக இந்த ஒரு சின்ன ஆசைய கூட நீங்க நிறைவேத்தி குடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட் வந்து ஆஃபீஸ் வேலைகளை வீட்டில செய்யக்கூடாது. அ அ அப்படின்ட்டு கண்டிப்பா விரும்புவாங்க. அதனால மனைவிமார்கள் கண்டிப்பா அவங்களுடைய மனசுல இருக்கும் ஆஃபீஸ் வேலைலாம் சிலர் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துருவாங்க. வீட்ல வந்து ஆஃபீஸ் வேலைய செய்வாங்க. ஏன்னாக்கா மனைவி கிட்ட பேசுறதுக்கு பிடிக்காது ஒரு வேள. அதனால அத அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பிள்ளைகள பார்த்துக்கிறதுக்கு பிடிக்காது. ஆ பிள்ளைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக அவங்க கொஞ்சம் நைஸா என்ன பண்ணுவாங்க, அ வே ஆஃபீஸ்ல இருந்து நான் வேலைய எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க வந்து செய்றேன். வீட்ல வந்து வீடுனா வீடு தான். ஆஃபீஸ்னா ஆஃபீஸ் தான். அதனால ஆஃபீஸ் வேலைய கொண்டு வந்து வீட்ல செய்யறது, அது வந்து ரொம்ப நல்லா இருக்காது கண்டிப்பா. ஏன்னா வீட்லயும் வந்து நீங்க ஆஃபீஸ் வேலைய செஞ்சுக்கிட்டு அந்த டென்ஷன்லயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா, எந்த மனைவிக்கு இஷ்டம்? பிடிக்காது. ஸோ அதனால ஆஃபீஸ் வேலைய கண்டிப்பா செய்யக்கூடாது என்று எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் சாப்பாட்டை வேஸ்ட் செய்யக்கூடாது என்று ஃப்ரிட்ஜில வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் கணவன்மார்கள் எதிர்பார்க்குறாங்க. அ அதாவது நெறைய பேரு நம்ம என்ன பண்ணுவோம், நெறைய பேரு இத செஞ்சு வச்சுக்கலாம், அத செஞ்சு வச்சுக்கலாம், இது மீந்தா எடுத்து வச்சுக்கலாம், அத மீந்தா எடுத்து வச்சிருக்கலாம் சொல்லிட்டு, அது அப்படியே ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கும். என்ன பத்திரமா. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி நம்ம எடுத்து கொட்டிடுவோம். அது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ மனைவிமார்கள் கண்டிப்பாக இத நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு காரியங்கள். சாப்பாட்ட வேஸ்ட் செய்யக்கூடாது என்பது ஒரு முக்கியமான கருத்தாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, அவசியம் இல்லாத காரணங்களுக்காக லீவ் போட வேண்டும் என எண்ணத்தை தொந்தரவு செய்யக்கூடாது. அதாவது சும்மா அ அதாவது அவங்கள எப்ப பாரு லீவ் போடுங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க ஆஃபீஸ்ல. அவங்க நல்லா சம்பளம் வாங்குவாங்க, நல்ல வேலை செய்வாங்க, அவங்க போயிட்டு வருவாங்க. ஆனா எப்ப பாரு இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டா தான் என்னவா? அப்படின்னுவாங்க. அ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா போக வைப்பாங்க ஆஃபீஸ்க்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா, ஒரு வேள அவ்ளோ சம்பாதிச்சு கொண்டு வரலனாக்கா, அப்ப என்ன பண்ணுவீங்க மனைவிமார்கள்லாம்? எப்ப பாரு கணவன் வந்து நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், அ நல்லா நல்லா கொண்டு வரணும்னு ஆசை. ஆனா, எப்ப பாரு லீவ் போடுங்க, இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுருங்க, இன்னைக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேட்டு வாங்க, இன்னைக்கு ஒரு நாள் இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு அப்படியே இதையே சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா அது அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னாக்கா,
வேலையில கருத்தா இருந்தா தான் வீட்டுலயும், வீட்டு வேலைகள்லயும், வீட்டு காரியத்திலயும் கருத்தா இருக்க முடியும். ஸோ இந்த மாரி நெறைய இருக்கிறாங்க. வைஃப்ஸ் இருக்கிறாங்க. மனைவிமார்கள் நெறைய பேர் இருக்கிறாங்க. இப்படிலாம் செஞ்சுகிட்டு வெளிய அனுப்புறதுக்கே புடிக்காது. அ போயிட்டு வந்தா அதாவது ஒரு வேள 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுது, 6 மணிக்கு ஆஃபீஸ் முடியுதுனாக்கா, அடுத்த ஃபோன் யார் வரும்? மனைவிட்டருந்து தான் வரும். "எப்போ வரீங்க? கிளம்பிட்டீங்களா? வந்து சேர்ந்துட்டீங்களா? எவ்வளோ தூரம் இருக்கிறீங்க?" வீட்டுக்கிட்ட தான் இருப்பாங்க. ஆனாலும் ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. "எவ்வளோ கிட்ட இருக்கிறீங்க? வந்துட்டீங்களா?" அப்படின்ட்டு. வீட்டுக்கு வந்தோனே என்ன, நல்லா பேசினா கூட பரவால்ல. கொஞ்சம் சண்டை போடுவீங்க, ஏதாவது கேட்பீங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் பிடிக்காது. என்ன, ஒரு சமாதானமா போணும்னு சொல்லிட்டு பிடிக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த பாயிண்ட்டு, சரியான நேரத்தில் என் மனைவி சாப்பிட வேண்டும். ஆமா. அ நீங்க வந்து மனைவிமார்கள் சொல்லுவீங்க, "நான் காலையில சாப்பிடவே இல்ல, டைமே இல்ல. மதியான சாப்பாடே நான் 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன். அப்புறம் நைட்ல பார்த்தீங்கன்னாக்கா, அ அ ஒரு 10 மணிக்கு சாப்பிட்டேன், 12 மணிக்கு சாப்பிட்டேன், 11 மணிக்கு சாப்பிட்டேன்" அப்படின்னு சொல்லுவீங்க. எதுக்காக? ஸோ அதெல்லாம் அது பிடிக்காது. கணவன்மார்களுக்கு அதெல்லாம் பிடிக்காது. சரியான நேரத்துல மனைவி சாப்பிடணும்னு ஆசை. சரியான நேரத்துல தன்னை டேக் கேர் பண்ணிக்கணும், தன்னை பார்த்துக்கொள்ளணும். கண்டிப்பா அவர் அதுல முக்கியமான கருத்தா இருப்பார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்களா, வீட்டிலே சமைத்து சாப்பிடுவதை அதிகம் விரும்புகிறேன். அடிக்கடி ஹோட்டல் தேவையில்லை. எத்தன கணவர்மார்கள் இத ஓப்பனா வீட்ல சொல்ல முடியும்னு தெரியல. சாட்டர்டே ஆனா கிளம்பிடுவாங்க, சண்டே ஆனா கிளம்பிடுவாங்க, ஃப்ரைடே நைட் வந்தா கிளம்பிடுவாங்க. அ இன்னைக்கு தான் எனக்கு சமைக்க முடியல. ஒரு ஆர்டர் பண்ணி இப்பதான் இருக்கிறாங்கல்ல. ஸ்விக்கி இருக்கிறாங்க, Zomato இருக்கிறாங்க, குக்கர் இருக்கிறாங்க. யார் யாரோ இருக்கிறாங்க. ஏன்னா அது மாதிரி சமைத்து வீட்டுக்கு எடுத்துட்டு வரதுக்கு. அதனால நெறைய நேரங்கள்ல சீரியல் பார்க்கறதுனால, சினிமா பார்க்கறதுனால, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரீல்ஸு, செல்ஃபோனு இதெல்லாம் நோண்டிட்டே இருக்கிறதுனால, டைம் இருக்காது. சமைக்க டைம் இருக்காது. அதனால வீட்ல சமைக்கிறதுக்கு டைம் இல்லாதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்டர் பண்ணணும்னு பார்ப்பாங்க. கணவனுக்கு அது பிடிக்காது. வீட்ல சமைச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு அவரு அதிகமாய் விரும்புவார். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, குழந்தைகள் முன் வாக்குவாதம் செய்வது ஞானமான காரியம் அல்ல. ஆபத்தாயிற்று. கண்டிப்பாக என்ன என்ன டிஸ்கஷன் வந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், எந்த வாக்குவாதமா இருந்தாலும், அக்ரீமெண்ட் எதா இருந்தாலும், அ நீங்க பிள்ளைகள் முன்னாடி எந்த ஒரு வாக்குவாதத்தையும் வச்சுக்காதீங்க. அவங்க முன்னாடி கத்துறது, அவங்க முன்னாடி சண்டை போட்டுக்கிறது, இதெல்லாம் நல்லா இருக்காது. கண்டிப்பாக ஒரு வேள நீங்க கத்துற ஆளா, கத்தி மிரட்டி அப்படி பண்ற ஆளா இருந்தா, கண்டிப்பா அத செய்யாதீங்க பிள்ளைகள் முன்பாக. அது நல்லதே கிடையாது. கணவனுக்கும் நல்லது இல்ல, மனைவிக்கும் நல்லது கிடையாது அது. அ அவங்க பார்க்குறாங்க. அதே தான் நாளைக்கு அத செய்ய போறாங்க. உங்க உங்க ஒரு குட்டி மகளுக்கு முன்னாடி நீங்க கத்துறீங்கனாக்கா, அப்பாவ மட்டும் அம்மா ரொம்ப கத்துறாங்க. அப்ப நானும் அப்பாவ கத்தி விட்டுறேன்ட்டு. அவங்க அப்பாவ மதிக்க மாட்டாங்க நாளைக்கு. உங்க புருஷன மதிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களும் கத்த ஆரம்பிப்பாங்க. அவங்களும் மிரட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் நெறைய இருக்கிறது. அதனால அத நீங்க பார்த்துக்கொள்ளணும். அ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, அஃப்கோர்ஸ் நல்ல ட்ரெஸ் பண்ணணும்னு ஆசை. அ ஒருவேள அவருக்கு அவருக்கு பிரியமில்லாத ட்ரெஸ் எல்லாம் நீங்க போட்டா கண்டிப்பா பிடிக்காதுனாக்கா, அத வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்த பாயிண்ட் பாருங்க. கடன் வாங்கி ஆடம்பர பொருட்களை வாங்க என்னை கட்டாயப்படுத்தக் கூடாது. கண்டிப்பா கடன் வாங்கியாச்சும் எனக்கு செஞ்சு குடுங்க. அவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க. இவங்க பாருங்க எப்படி இருக்கிறாங்க. எனக்கு கடன் வாங்கியாச்சும் ஒரு லோன் எடுத்து அந்த ஒரு நெக்லஸ வாங்கி குடுத்துருங்க. ஒரு லோன் எடுத்து எனக்கு ஒரு ஸ்கூட்டிய வாங்கி குடுத்துருங்க. எனக்கு ஒரு ஆக்டிவாவ வாங்கி குடுத்துருங்க. கண்டிப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க, செய்யாதீங்க. அதெல்லாம் நல்லதே கிடையாது. கடன் வாங்கி அ அத ஒண்ணு செய்ய சொல்லி உங்க கணவன்மார்கள அப்படி சொல்லாதீங்க. கடன் வாங்கிட்டு ஆடம்பரமான வாழ்க்கைய நம்ம வாழணும்னு சொல்லிட்டு, கடன் வாங்கி எல்லார் முன்னாடியும் கெத்தா வாழணும்னு சொல்லிட்டு, உங்க கணவன்மார நீங்க ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அது நல்லா இருக்காது. அதே மாதிரி அ வீட்டு செலவுகளை திறமையாக நிர்வாகித்து, மிச்சம் எடுப்பதை நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன். ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான காரியம். எல்லாமே கணவர் செய்யட்டும், கணவர் ஸ்ப ஸ்ப அவரு செலவு பண்றாரு, அவர் பார்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றத விட, வீட்ல ஒரு மனைவி கிட்ட நீங்க பணத்த குடுத்து, மனைவி கண்டிப்பா நீங்க அழகா எல்லா சூப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வீட்ல.
ஒரு நிர்வாகம் இருக்குதுனாக்கா, அது அது வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். உண்மையாகவே எவ்வளோ செலவாச்சு? எவ்வளோ செலவு பண்றோம்? இது தேவையா வீட்டுக்கு? இது வாங்கலாமா? இது வாங்கக்கூடாதா? இந்த பிள்ளைக்கு இத வாங்கலாமா? அ அடுத்த மாசம் என்னுடைய செலவு என்ன? அ எவ்வளோ இந்த மாசம் மிச்சம் எடுத்தேன்? இந்த மாசத்த நான் ஓட்ட முடியுமா? இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இருக்குதே. இந்த காசுல இந்த வாரத்த நான் ஓட்டிடலாமா? அ மிச்சம் நான் எப்படி சேவிங் பண்ணலாம்? சூப்பரான நிர்வாகம், சூப்பரான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு மனைவியால செய்ய முடியும். கண்டிப்பா செய்ய முடியும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய மனைவிமார்கள் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஞானத்தோடு செய்வீங்க. அதனால தான் புத்தி உள்ள ஸ்திரீன்னு சொல்லிட்டு வேதம் சொல்லுகிறது. அதனால கண்டிப்பா வீட்டு செலவுகள ஒரு திறமையாக சூப்பரா அ பிளான் பண்ணி செஞ்சீங்கனாக்கா, அனாவசியமான கடன் வீட்டுக்குள்ள வரவே வராது. ஹஸ்பண்டும் கடன் வாங்க மாட்டாங்க, மனைவியும் கடன் வாங்க மாட்டாங்க. கடன்னாலே என்னான்னு தெரியாது. பிள்ளைங்க பிள்ளைங்க பெருசா வளரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அழகா சூப்பரா அந்த கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்துரும். ஸோ லோன் எடுக்கிறது, அந்த மாதிரிலாம் போட்டு வாங்குறது வந்து நல்லா இருக்காது. அந்த ஒரு ஒரு மனைவி கண்டிப்பா யோசிக்கலாம். ஒருவேளை நீங்க பிஸியான ஆட்களா இருந்தா கூட பரவால்ல. எங்க வீட்ல நான் ரொம்ப பிஸி தான். அந்த ஃபைனான்ஷியல் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அழகா, நீட்டா இது பிளான் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் கூட நான் ஷேர் பண்ணி, நானு அத அந்த 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 பண விஷயத்துல ரொம்ப அழகா அத கொண்டு போவேன். வீட்ல பிள்ளைகளோடு இருக்கும்போதும் சரி, வீட்ல நாங்க 2 பேர் இருக்கும்போதும் சரி, அது ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். வீணான ஒரு ஒரு செலவுக்குள்ள நம்மள தள்ளாது. வீணான எந்த ஒரு தெரியாம எதையும் செய்யாதீங்க. அ கணவனுக்கு தெரியாம பணத்த செலவு பண்றது, கணவனுக்கு தெரியாம வேற எங்கேயாச்சும் யாருக்கும் குடுக்குறது, இதெல்லாம் நல்லதான காரியமே கிடையாது. அதனால ஒரு வேள நீங்க இதுலலாம் வீக்கா இருக்கிறீங்கனாக்கா, கண்டிப்பா இந்த பாயிண்ட் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பத நானு விசுவாசிக்கிறேன். அதே மாரி, என் மனைவி அடிக்கடி என் அருகில் அமர்ந்து அன்போடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார். கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க ஹஸ்பண்டோடு கூட நீங்க உட்கார்ந்து பேசுங்க. கணவன்மார்களும் அதுக்கு நீங்க நல்ல ஒரு இடம் குடுத்தா நல்லது. எப்பவுமே சிடுன்னு வீணான சண்டை போட்டுக்கிட்டு, எப்ப பாரு எரிச்சல் அடைஞ்சுக்கிட்டு, எப்ப பாரு எதையாவது ஒண்ணு, ஏதாவது ஒரு பிரச்சனை. நீ இப்படி, நான் அப்படி, அப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறத விட, நல்ல ஒரு அன்பா பேசிக்கிட்டு நீங்க போனீங்கன்னாக்கா ரொம்ப அழகா இருக்கும். அது நல்லா இருக்கும். வீட்டில் அருகில் இருப்பவர்களுடன் சமாதானமா இருக்க பழக வேண்டும். கண்டிப்பாக. வீட்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள்ட்டயும் சரி, சுற்றுப்புறங்களில உங்களுடைய நெய்பர்ஸ் எல்லார்ட்டயும் அன்பா, "ஹலோ எப்படி இருக்கிறீங்க?" ரொம்பவும் பேச வேணாம். ரொம்பவும் வச்சுக்க வேணாம். ஒரு லிமிட்டா நம்ப பேசுனா, அன்பாக பேசுனா நல்லது. போற வரவங்க ஒருவேளை டெய்லி பார்க்குறீங்களா? பக்கத்துல இருக்கிறாங்களா? எட்டி பார்த்து ஒரு வார்த்தை "எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா?" அது மாரி பேசி நம்ப பழகிக் கொள்வது நல்லது. சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர சண்டை போடுவாங்க. பக்கத்து வீட்டுக்கார பார்த்து சண்டை போடுவாங்க, எதிர் வீட்டுக்கார பார்த்து சண்டை போடுவாங்க, அந்த ரோட்ல போறவங்கள பார்த்து சண்டை போடுவாங்க, எல்லார்கிட்டயும் சண்டை போடுவாங்க. எதுக்கு அந்த மாரி சண்டை? அப்போ அ போற வரவங்கலாம் என்ன சொல்லுவாங்க, "ஐயோ! அந்த வீட்ல ஒரு சண்டைக்காரி இருக்குது" அப்படின்டுவாங்க. ஸோ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீட்ல கத்தும்போதே சண்டை போடும்போது கூட கத்தி கத்தி பேசி தான் சண்டை போடுவாங்க. பயங்கரமா கத்துவாங்க. அவங்க கத்துறதெல்லாம் அப்படியே ஒரு 4 வீட்டுக்கு கேட்கும். அந்த மாரி சண்டை போடுவாங்க. அதெல்லாம் நல்லதே கிடையாது. வீட்டுக்குள்ள ஒரு அழகா ஒரு குட்டி பரலோகம் மாரி கொண்டு வரது தான் ரொம்ப நல்லது. ஸோ நான் எ நான் நம்ம என்னலாம் செய்றோமோ, அத நம்ம பிள்ளைங்க பார்க்குறாங்க. அது எப்பவுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எதெல்லாம் விதைக்கிறோமோ, அதெல்லாம் நம்ம பிள்ளைங்க அறுக்கக்கூடாது. வேண்டாம். தயவுசெய்து. ஸோ கத்தி பேசுறவங்களா இருந்தா, ஒரு மாரி இரிட்டேட்டிங் டைப்ல இருக்கிறீங்க, எரிச்சல்ல இருக்கிறீங்கனாக்கா, அதெல்லாம் தயவுசெய்து வெளியிலயோ, யார்ட்டயும் காட்டாதீங்க. வீட்டுக்குள்ள கூட நீங்க பேசும்போது கூட ஒரு 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 அமைதியாக, ஒரு நல்ல ஒரு சமாதானத்தோடு பேசிட்டு போறது ரொம்ப நல்லாருக்கும். எல்லாரோடும் சமாதானமா இருக்கிறது ரொம்ப நல்லாருக்கும். அதே மாரி என் அப்பா, அம்மாவை எதிரியாக பாவித்து, எதிர்க்கட்சியாக வாழ்க்கை நடத்தக்கூடாது. கண்டிப்பாக ஒருவேள உங்களுடைய மாமனாரு, மாமியாரு, உங்களுடைய அவருடைய தம்பி, தங்கச்சிகள், அக்கா, அண்ணன்கள் யாராவது இருக்கிறாங்கனாக்கா, அவங்களோடு கூட நல்லா பேசி, நல்லா பழகிட்டீங்கனாக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா. இது ரொம்ப நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கிறேன். அவங்களோடு கூட நீங்க நல்லா இருக்கும்போது, அவங்களும் உங்களோடு கூட நல்லா இருப்பாங்க. முக்கியமா உங்க கணவன்மார்கள் உங்களோடு கூட நல்லா இருப்பாங்க. ஸோ அவங்கள எதிர்க்கட்சி மாரி நீங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கனாக்கா, முடிஞ்சுது ஜோலி. கண்டிப்பா. அது வேலைக்கே ஆகாது. அவங்கள எதிர்க்கட்சி மாரி பார்க்குறீங்கனாக்கா, எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுதான் நல்லது.
எதிர்க்கட்சி மாதிரி நீங்களே மனசுல வச்சுக்கிட்டு நீங்க புலம்பிட்டு இருந்துட்டு, அந்த அந்த எரிச்சல்லாம் யார் மேல காட்டுவீங்கனாக்கா, உங்க வீட்டுக்காரர் மேல தான் காட்டுவீங்க. உங்க கணவர் மேல தான் காட்டுவீங்க. எ எது வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க 2 பேரும் நல்லா இருப்பீங்க. ஆனா, மாமனார், மாமியார்கள் மூலமாக வருகிற சில சில வார்த்தையின் மூலமாக சில காரியங்கள், சில வார்த்தையின் மூலமாக ஏற்படுகிற காயங்கள் எல்லாம், அந்த காயங்கள ஒருவேளை நீங்க டைரக்ட்டா அங்கேயே பேசி முடிச்சுட்டீங்கனாக்கா நல்லா இருக்கும். அத கொண்டு வந்து, "ஏன் உங்க அம்மா இப்படி சொன்னாங்க? ஏன் உங்க அப்பா இப்படி சொன்னாங்க? எதுக்கு எதுக்கு இப்படி பேசுறாங்க? எதுக்கு இத சொல்றாங்க?" சொல்லிக்கிட்டு நீங்க அப்படியே இத கேரி பண்ணீங்கனாக்கா, கணவன் மனைவியுடைய உறவுகள் பாதிக்கப்படும். கண்டிப்பாக. நீங்க வந்து கண்டிப்பா 2 பேரும் ரொம்ப ஒண்ணா இருக்க முடியாது. அது அது வந்து ஒரு பிரிவினைக்குள்ளாக கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதனால நீங்க கொஞ்சம் யோசித்து நடங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும்போது, ஆண்டவரே என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய ஞானத்த கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். ஆண்டவர் நம்மள வழிநடத்த வல்லவரா இருக்கிறார். சின்ன சின்ன காரியங்கள், சின்ன சின்ன காரியம் அவங்கள என்னைக்கு நம்ம எதிர்க்கட்சியா பார்க்கிறோமோ, டேஞ்சர் முடிஞ்சது கத. அந்த எதிர்க்கட்சிய பார்க்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆமா. அந்த எதிர்க்கட்சிய நீங்க பார்த்துட்டீங்க, அந்த கோவத்தை எல்லாம் உங்க கணவர் மேல தான் காட்டுவீங்க. ஸோ ஏதா இருந்தாலும் அவர்ட்ட சொல்லுங்க. கணவர்ட்ட சொல்லி நீங்க டிஸ்கஸ் பண்ண வைங்க. அவங்க 2 பேரையும் பேச வச்சுருங்க. ஏன் அவர கேட்க வைங்க. ஏன் நீங்க இப்படி பேசுனீங்க? ஏன் இத இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு கேட்க வைங்க. உங்க 2 பேருக்குள்ள அந்த பாரத்த நீங்க தூக்கிக்காதீங்க. அது ரொம்ப நல்லது. அதே மாரி அ பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் குடுத்து, என்னை எப்படி ஓரம் கட்டலாம்னு நினைக்கக்கூடாது. நான் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுத்துட்டு, என் பிள்ளைக தான் முக்கியம்னு சொல்ட்டு கணவர விட்றாதீங்க. கணவரும் முக்கியம். ஏன்னா பிள்ளைகள் வந்தவுடனே நெறைய மனைவிமார்கள் என்ன பண்ணுவாங்க, "என் புள்ள வந்துருச்சு போதும்ப்பா, என் மவன் வந்துட்டான் போதும், என் புள்ள வருகுதான் போதும்" அப்படின்ட்டு நெறைய பேர் நினைப்பாங்க. நெறைய மனைவிமார்கள் அவ்வளோதான் அப்படிதான் நினைப்பாங்க. "என் புள்ள இருக்கும்போது எனக்கு என்ன கவல? என் புள்ள இருக்கும்போது எனக்கு என்ன பயம்?" அந்த மாரி பேசியெல்லாம் நல்லா இருக்காது. ஏன்னா கடைசி வரைக்கும் நீங்க தான் இருக்க போறீங்க. கணவன், கணவனும், மனைவியும் தான் நீங்க ஒண்ணா இருக்க போறீங்க. நீங்க தான் ஒண்ணா வாழப் போறீங்க. பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து அவங்கள நீங்க ரொம்ப பெருமையா தூக்கி வச்சுக்கிட்டு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு, உங்க 2 பேருடைய உறவுகள நீங்க கெடுத்துக் கொள்ளாதீங்க. அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதே மாரி தாம்பத்திய உறவில் கூடுதல் நெருக்கத்தை எதிர்பார்க்கிறேன். இல்லை என்றால் எரிச்சலும், கோபமும் என்னை ஆட்கொள்கிறது. இதையும் நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா நல்லா இருக்கும். எப்படிப்பட்ட உறவுகள், எப்படி நீங்க இருக்கிறீங்க, எப்படி உங்களுடைய உறவுகள் இருக்கிறது, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு யங் கப்புள்ஸுமே இத நீங்க யோசிக்கிறது நல்லது. அதே மாரி எதையும் என்னிடத்தில் கேட்காமல் எப்படி செய்யலாம்? நான் கணவன் அல்லவா? அ எல்லா காரியத்தையுமே ஷேர் பண்ணுங்க. ஏ டூ இசட் எல்லாமே. கணவன் வந்து உங்களுடைய பெஸ்ட் ஃபிரெண்ட். உன் கணவன் என்று சொல்றத விட, உங்களுடைய பெஸ்ட் ஃபிரெண்ட். எல்லாத்தையும் நீங்க சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு இருக்கிற மதிப்பே வேற. உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய உங்களுடைய ஒரு உயர்வே உங்கள ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல தான் வச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பா. ஏன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கைய நீங்க உண்டாக்கணும். என் மனைவி வந்து இத மறைக்க மாட்டாங்க. என் மனைவி வந்து எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க எப்படியாச்சும் எல்லாத்தையுமே ஏ டூ இசட் உங்க பெஸ்ட் ஃபிரெண்ட் ஆகிய உங்க கணவனோடு நீங்க ஷேர் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ட நீங்க பார்ப்பீங்க. ஸோ என்னுடைய லைஃப்ல நான் அத ஃபாலோ பண்ணுவேன். எல்லாத்தையுமே எல்லாமே ஏ டூ இசட் எனக்கு மறைச்சேன்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே இதுவரைக்கும் கல்யாணம் ஆயிட்டு எனக்கு 33 வருஷங்கள் ஆகுது. இதுவரைக்கும் எனக்கு அந்த மாரி ஒரு ஒரு தாட்டே இல்ல. ஏதாவது மறைச்சேனா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு தாட்டுமே எனக்குள்ள இல்ல. எல்லாத்தையுமே சொல்லுவேன். அவர் பைக்ல எங்கனா போயிருந்தா கூட நிறுத்த வச்சு சொல்லிடுவேன். வீட்டுக்கு வந்த உடனே சொல்லிடுவேன். எதுவுமே மறைச்சு வைக்க மாட்டேன். ஸோ ஓ ஓ நீங்க அது மாரி செய்யும்போது, நீங்க நீங்க எதையோ சஸ்பிஷியஸா நீங்க செய்றீங்கனாக்கா, அது நல்லா இருக்காது. ஏதோ நீங்க உங்க வீட்டுக்கு ஒளிச்சு மறைச்சு வச்சு செய்றீங்க அப்படின்ற ஒரு ஒரு சின்ன காரியம் கூட உங்க மேல ஒரு பெரிய தப்ப உண்டாக்கும். கண்டிப்பா. உங்க மேல ஒரு நம்பிக்கை இழந்துரும். "எனக்கு தெரியாம தானே நீ செஞ்ச. எனக்கு தெரியாம தானே நீ அவங்கள்ட்ட சொன்ன. எனக்கு தெரியாம தானே நீ இத பேசுன." அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எழும்ப வாய்ப்புகள் இருக்கிறது. அ ஸோ அதனால எல்லாமே அவர்ட்ட ஷேர் பண்ணி சொன்னீங்கனாக்கா நல்லாருக்கும். 3வது ஒரு ஆண் மகனோடு பழகுவதை எப்படி நான் சகிக்க முடியும்? என் மனைவி என் சொத்து. ஆமா, கண்டிப்பாக. மற்ற ஆண்களோடு பேசும்போது, அ அ அதுலயும் நான் சொல்றேன். நீங்க ஒரு நம்பிக்கைய உருவாக்கி குடுக்கணும். என் மனைவி இப்படி கிடையாது. அவருக்குள்ள ஒரு தப்பான சிந்தனைகள நீங்க உருவாக்கவே கூடாது.
எந்த ஆணோட பேசினாலும் சரி, இல்ல, இல்ல உ உங்களுடைய லிமிட் வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது நீங்க லிமிட்டா தான் வச்சுப்பீங்க, லிமிட்டா தான் பேசுவீங்க. நீங்க இப்படிப்பட்ட ஆளு. நீங்க வந்து வெட்டு 1 துண்டு 2 பேசிட்டு வருவீங்க. அப்படின்ட்டு உங்கள பத்தி உங்க கணவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதனால நீங்க இன்னொருத்தரோட பேசும்போது கண்டிப்பாக அது பிடிக்காது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, உறவினர்களுக்கோ, பெற்றோர்களுக்கோ, நண்பர்களுக்கோ, ஊழியங்களுக்கோ என்னை கேட்காமல் எப்படி உதவி செய்யலாம்? கண்டிப்பாக எத செஞ்சாலுமே ஒரு ரூ. 100 நீங்க ஒருத்தருக்கு குடுத்தா கூட, அது உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க. உங்க கணவர்கிட்ட சொல்லுங்க. அது அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். எத செய்தாலும். சிலர் வந்து ஊழியத்துக்கு தெரியாம அனுப்பி விடுவாங்க. அது நல்லா இருக்காது. சொந்த பந்தங்களுக்கு குடுத்துருவாங்க. அதே மாதிரி பேரண்ட்ஸ்க்கு உதவி செய்வாங்க தெரியாம. பெற்றோர்களுக்கு, அம்மா, அப்பாக்கு எடுத்து குடுத்துருவாங்க தெரியாம. ஹஸ்பண்டுக்கு தெரியாம எடுத்து குடுப்பாங்க. கண்டிப்பா அது நல்லதே கிடையாது. எப்பொழுதுமே இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்கள்ல நீங்க என்னைக்கு ஒரு நம்பிக்கைய உருவாக்குறீங்களோ, அந்த நம்பிக்கை உங்களுடைய உங்களுக்கு ஒரு மதிப்பு குடுக்குது. உங்களுக்கு அழகான ஒரு 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 உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஒரு மதிப்பான காரியத்த உங்களுக்குன்னு சொல்லி உருவாக்கி குடுக்குது. அத நீங்க மறக்காதீங்க கண்டிப்பா. எத செஞ்சாலுமே யாருக்கு நீங்க என்ன செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, உங்க கணவர் கிட்ட சொல்லுங்க. நான் இத செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் மேல ஒரு வசனம் இருக்குது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. நீதிமொழிகள் 31:11வது அதிகாரம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். ரொம்ப ஒரு அழகான காரியம். இத்தன விஷயங்களில கண்டிப்பா கணவன், மணவன், மனைவி உறவுகள் இப்படி இருக்குமானால் கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல்லான மேரிட் லைஃப் நம்மளால வாழ முடியும். கணவன் மனைவிகள் சண்டையே போட மாட்டோம். யாரும் சொல்லவே மாட்டாங்க. சண்டைகள்லாம் இருக்கும். நெறைய காரியங்கள் இருக்கும். ஆனாலும் அந்த சண்டையிலும், அந்த அந்த ஒரு குழப்பத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து ஜெபம் பண்றது, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து பைபிள் வாசிக்கிறது, அவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து நெறைய காரியங்கள பேசிக்கிறது, பிள்ளைகள குறித்த காரியங்கள பேசிக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கைய ரொம்ப அழகா கொண்டு போகும். எத்தன பேரு எவ்ளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. நெறைய நெறைய அ யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, வாழ்க்கைய உடைச்சுக்கிறதுக்கு காரணம்னாக்கா ஈகோ. அந்த ஈகோ பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஈகோ வச்சுப்பாங்க. நான் ஏன் சொல்லணும்? நான் ஏன் உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? நான் ஏன் உன்ன இத செய்யணும்? நான் ஏன் வந்து உனக்கு பயப்படணும்? இப்படிலாம். கணவன், மனைவி என்றாலே ரொம்ப ஒரு பெஸ்ட் ஃபிரெண்ட்ஸா இருக்கும்போது, கண்டிப்பாக வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். கண்டிப்பா. இது எல்லாமே கணவன்மார்களுக்குள்ள இருக்கிற ஒரு குட்டி, குட்டி ஆசைகள். அதே மாரி இத கணவன்மார்கள் பேசுகிறார்கள். ஸோ கணவன்மார்களுக்கு சார்பாக நான் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களோடு கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பாக மற்றவங்களுக்கு இத ஷேர் பண்ணுங்க. அ எ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் போடுங்க. நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்திலும் இயேசு சுவாமி, கணவன்மார்களுக்குள்ள இருக்கிற அநேக ரகசியமான குட்டி, குட்டி ஆசைகள பகிர்ந்து கொள்ள உதவி செய்தீங்க. இது அநேகருக்கு போய் சேர உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வாதமாக வாழட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளாக இருக்கட்டும் ஆண்டவரே. எத்தன குடும்பங்கள் உடைந்து போகிறதப்பா. எத்தன குடும்பங்கள் ஆண்டவரே இயேசு சுவாமி வேஸ்ட்டா போகுது ஆண்டவரே. திருமண வாழ்க்கையே வேஸ்ட்டா போகுதப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இது போய் சேர உதவி செய்யுங்க. உணர்த்துதலின் ஆவிய குடுத்து உதவி செய்யுங்க இயேசப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகளின் பிரயாசம் விருதா. தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் நல்ல ஒரு குடும்பத்தை கட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். கண்டிப்பாக இந்த அத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். God bless you all. Thank you so much.